வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல் விஜயலட்சுமி. இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 6 சயின்ஸ் டேர்ம் 2 யூனிட் 3 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. யூனிட் 3 என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் நம்மிடையே உள்ள மாற்றங்கள். இதில் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் நம்ம பார்க்க போகிறது சேஞ்சுனா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பொருளுக்கு தொடக்க நிலை மற்றும் முடிவு நிலை இதுக்கு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அப்சர்வபிள் டிஃப்ரென்ஸ், அதாவது வெளிப்படையாக தெரியக்கூடிய அந்த மாறுதலை நம்ம மாறுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் நேச்சர், அதாவது இயற்கையிலே உள்ள ஒரு இதுதான் மாறுதல். அடுத்தது the changes are accompanied by change in properties like shape, color, temperature, position and composition. அதாவது அந்த மாறுதல், ஒரு பொருளில் மாறுதல் வருது அப்படின்னா அதனுடைய ஷேப்பில், கலரில், டெம்பரேச்சர்னால் வெப்பநிலை, பொசிஷன்னா அதுக்கு இடம், அதுக்கு காம்போசிஷன்னா அதனுடைய அது என்ன பொருள்களால் உருவாகி இருக்குது, இந்த இதில் மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம இந்த சேஞ்சஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ், விரைவான அல்லது மெதுவான மாறுதல்கள், ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ், மீள்வினை மீளாவினை, அடுத்தது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ், இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள். அடுத்து பார்த்தோம்னா டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள் சேஞ்சஸ், அதாவது விரும்பத்தக்க மற்றும் வெறுக்கத்தக்க மாறுதல்கள். கடைசியாக பார்க்குறது நேச்சுரல் அண்ட் மேன்மேடு, அதாவது இயற்கையான மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட மாறுதல்கள். இப்படின்னு இந்த சேஞ்சஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இதை பற்றி ஒன்றா பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்லோ சேஞ்ச். அதாவது ஸ்லோ சேஞ்ச்னாலே அதுலேயே நமக்கு தெரியுது அந்த சேஞ்ச் ரொம்ப நாளாக நடக்கக்கூடிய அந்த மாறுதலை நம்ம ஸ்லோ சேஞ்சுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா க்ரோத் ஆஃப் நெயில், ஹேர், அதாவது முடி வளர்கிறது, நகம் வளர்கிறது, பருவநிலை மாறுதல், இதெல்லாம் ஸ்லோ சேஞ்சஸ், மெதுவான மாறுதல்களுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து ஃபாஸ்ட் சேஞ்சஸ்னால் உடனடியாக நிகழக்கூடிய அந்த மாறுதல்களை நம்ம ஃபாஸ்ட் சேஞ்சஸ், விரைவான நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பர்ஸ்டிங் ஆஃப் பலூன், அதாவது பலூன் உடையது, அடுத்து பேப்பர் எரியது, இதெல்லாம் நமக்கு ஃபாஸ்ட் சேஞ்சஸில் வரும். அதாவது உடனடியாக குறுகிய கால இடைவெளியில் இதெல்லாம் நடந்துடும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா ரிவர்சிபிள் சேஞ்ச்னால் மீள்வினை, அதிலிருந்தே இருக்குது. அதாவது அந்த ஏதாவது ஒரு காரணி நம்ம கொடுக்கும்போது அந்த பொருள் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது, அதையே நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா அது பழைய நிலைமை அடையுது. அதான் ரிவர்சிபிள் சேஞ்ச், மீள்வினைன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட், அதாவது ரப்பர் பேண்டை இழுக்கிறது. அடுத்தது மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் கட்டி உருகிறது, இதெல்லாம் இந்த மீள்வினைக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இர்ரிவர்சிபிள் சேஞ்ச், மீளாவினை, அதாவது அந்த ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது, ஆனால் பழைய நிலைமைக்கு அதால் திரும்பவும் வர முடியாது. இப்படிப்பட்ட மாறுதல்களை நம்ம மீளாவினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சேஞ்ச் ஆஃப் மில்க் டு கர்ட், அதாவது பால் தயிர் ஆகுதல். அடுத்தது டைஜஷன் ஆஃப் ஃபுட், உணவு செரித்தல், இதெல்லாம் ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறும், ஆனால் பழைய நிலைமைக்கு திரும்பவும் வர முடியாது. அதனால் இதெல்லாம் மீளாவினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஃபிசிக்கல் சேஞ்சஸ், அதாவது பௌதீக மாறுதல் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். இது ஒரு டெம்பரரியான சேஞ்ச், அதாவது இது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே ரிவர்சிபிள் சேஞ்சஸ், மீள்வினை அந்த கேட்டகரியில் வந்துடும். அதனுடைய இயல்பியல் தன்மையில் மாறுதல்கள் ஏற்படும். ஆனால் கெமிக்கல் காம்போசிஷன், வேதி கூறுபாடுகளில் மாறுதல்கள் ஏற்படாது, புது பொருள்கள் இதனால் உருவாகாது. இதெல்லாம் ஃபிசிக்கல் சேஞ்சஸ், இயற்பியல் மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட், அதாவது நம்ம மீள்வினையில் பார்த்த எல்லாமே இயற்பியல் மாறுதல்கள். இதே வேதியியல் மாறுதல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பெர்மனண்டான சேஞ்சஸ் உருவாகும். பெர்மனண்டான சேஞ்சஸ் உருவாகுது அப்படின்னா அதனுடைய வேதியியல் கூறுபாடுகளில் மாற்றங்கள் ஏற்படுது, புது பொருள்கள் உருவாகுது. இதெல்லாம் நடந்தால் அதை நம்ம கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். கெமிக்கல் சேஞ்ச் இஸ் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், அது மீளாவினை எக்ஸாம்பிளில் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பர்னிங் ஆஃப் ஃபுட், அதாவது நம்ம மரக்கட்டையை எரிக்கிறது. அப்புறம் ரஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு துருப்பிடித்தல், இதெல்லாம் இந்த
வேதிவினைக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து டிசைரபிள் சேஞ்சஸ், விரும்பத்தக்க மாற்றம் அப்படின்னா என்னென்னா அந்த மாற்றங்கள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. அப்படிப்பட்ட மாறுதல்களை நம்ம டிசைரபிள் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட், அதாவது பழம் பழுக்கிறது, அப்புறம் பால் வந்து தயிராக மாறுது, இதெல்லாம் வந்து நம்ம டிசைரபிள் சேஞ்சஸ் அப்படி அதில் வரும். அடுத்தது அன்டிசைரபிள் சேஞ்சஸ், இதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வெறுக்கத்தக்க மாற்றங்கள், அதாவது அந்த என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த மாறுதல்களை நம்ம வந்து வெறுக்கத்தக்க மாறுதல்கள்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டீஃபாரஸ்டேஷன், அதாவது காடுகளை அழித்தல், அது அடுத்தது இரும்பு துருப்பிடித்தல், ரஸ்டிங் ஆஃப் அயன், இதெல்லாம் வந்து அன்டிசைரபிள் சேஞ்சஸுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ். நேச்சுரல் சேஞ்சஸ்னால் இயற்கையான மாறுதல்கள், அதாவது நம்மளால் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது, தானாகவே இயற்கையாகவே நடக்கக்கூடிய மாறுதல்களை நம்ம நேச்சுரல் சேஞ்சஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரொட்டேஷன் ஆஃப் எர்த்து, பூமி சுற்றுறது, அடுத்தது ரெயின் மழை வர்றது, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சுரல் சேஞ்சஸ். அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ், அதாவது மேன்மேட் சேஞ்சஸ், மனிதனால் உருவாக்கப்பட்ட மாறுதல்கள். அப்படின்னா இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் வந்து மனிதன் தான் வந்து உருவாக்குறான். இப்படிப்பட்ட மாறுதல்களை நம்ம ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா குக்கிங், அதாவது உணவுப் பொருட்களை சமைத்தல், டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழித்தல், இதெல்லாம் வந்து மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீரில் ஏற்படக்கூடிய இயற்பியல் மாற்றங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரியும் நீர் வந்து 3 நிலைகளில் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தோம்னா சாலிட், லிக்விட், கேஸ், திரவ வாயு நிலையில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறதுக்கு நம்ம சூடுபடுத்துறதுனாலையோ குளிர்விக்கிறதுனாலையோ நடக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெல்ட்டிங்னா உருகுதல், அதாவது ஐஸ் வந்து வாட்டராக மாறுறது. இது வந்து சூடுபடுத்துறதுனால நடக்கு, அதாவது ஐஸுக்கு நம்ம ஹீட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வாட்டராக மாறும். அடுத்து வந்து பார்த்தோம்னா வேப்பரைசேஷன்னா ஆவியாதல், அதாவது நீர் இருக்குது, நீருக்கு நம்ம சூடு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நீராவியாக மாறும், இது வந்து ஆவியாதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கண்டென்சேஷன் வந்து என்னென்னா நீராவி திரும்பவும் நீராக மாறுறத நம்ம வந்து கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து கூல், அதாவது அந்த லிக்யூடில் உள்ள வெப்பத்தை வந்து எடுக்கிறதுனால அந்த பொருள் வந்து இப்படி மாறுது, அதாவது நீராவி வாயு நிலையிலிருந்து நீர்ம நிலைக்கு மாறுது. இதை வந்து கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ஃப்ரீசிங் வந்து என்னென்னா வாட்டர் வந்து ஐஸாக மாறுறது, அதாவது லிக்யூட் வந்து சாலிடாக மாறுது, இதுவும் கூலிங்னால நடக்குது, உறைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் ஒரு இது, அது வந்து சப்ளிமேஷனாக பதங்கமாதல், அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு லிக்யூடில் பார்த்தோம் ஐஸ் இருக்குது, ஐஸ் வந்து திடநிலை, அதுக்கு வந்து நம்ம ஹீட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வாட்டராக மாறுது, நீராக மாறுது, அது வந்து திரவ நிலை. அதுக்கு திரும்பவும் ஹீட் கொடுத்தோன்னா அது வந்து ஸ்டீம் நீராவியாக மாறுது, அது வந்து வாயுநிலை. திரவ வாயுநிலை, இது ஒன்றிலேருந்து வரிசையாக தான் போகுது. ஆனால் சில பொருட்கள் வந்து திடநிலையிலேருந்து நேரடியாக ஆவியாகட்டு மாறும், இதை வந்து நம்ம சப்ளிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கேம்ஃபர், கற்பூரம் இருக்குது, இது வந்து நம்ம சூடுபடுத்துகிறோம் அப்படின்னா கற்பூரம் ஆவியாக நேரடியாக மாறிடும். இதுக்கு தான் வந்து சப்ளிமேஷனுக்கு எக்ஸாம்பிள் கேம்ஃபர். அடுத்தது டிசொல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாலிட் பார்ட்டிகல்ஸை லிக்விட் மாலிக்யூல்ஸில் அப்படி பரவ விடுறத நம்ம வந்து டிசொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சால்வெண்ட்னா என்னென்னா சப்ஸ்டன்ஸ் தட் டிசால்வ்ஸ் த சொல்யூட், அதாவது கரை பொருளை கரைக்கக்கூடிய பொருளை நம்ம சால்வெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சொல்யூட்னா என்னென்னா சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் டிசால்வ்டு இன் எ சால்வெண்ட், அதாவது கரைப்பானில் கரையக்கூடிய பொருளை நம்ம வந்து கரைப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஒரு கரைப்பொருள் ஒரு கரைப்பானில் கரைக்கப்படும் போது நமக்கு வந்து ஒரு கரைசல் கிடைக்கும், அதாவது when a solute is dissolved in a solvent it forms a solution. solute plus solvent நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அடுத்தது வாட்டர், நீரை தான் வந்து நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து நிறைய பொருள்களை வாட்டரால் நீரால் கரைக்க முடியுது, அதனால் அது வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த யூனிட் 3ல் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது பற்றிய கருத்துக்களை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அப்புறம் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.